Hi students, welcome to 6th standard Maths chapter 4 Geometry. Students, you learn chapter 3 Ratio and Proportion. In this chapter, we will learn about the geometrical concepts such as lines, line segments, rays and angles. Describing lines. A line can be long or short. A line can be flat or slant or vertical. If a line is rotated in any direction, it remains to be a line. So given below, there are lines in different positions. ஒரு லைன்ங்கிறது அது ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, லாங்காக இருந்தாலும் சரி, ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, அதை நம்ம லைனுன்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். அது எந்த பொசிஷனில் இருந்தாலும். See next picture. These are not lines. Line segment. What do we call a line that is short and ends on both sides? That we call it as a line segment and name both of its ends with letters. See the picture. We usually use capital letters to denote the ends of the line segment. See first one. A line segment is denoted by AB. Next PQ. Next one CD. லைன் செக்மெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஒரு கோட்டு துண்டு அவ்வளோதான். ஏபியோடைய வேல்யூ ஏபி தான். ஏன்ற பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடோ பின்ற பாயிண்ட்டுக்கு ரைட் சைடோ அந்த லைனை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. டூ லைன்ஸ் தட் கோ ஆன் ஃபார் எவர் ஆன் எய்தர் சைட் வித்தவுட் மீட்டிங் ஈச் அதர் ஆர் கால்ட் parallel lines. See the picture. Thus parallel lines go forever without meeting. parallel லைன்ங்கிறது ரெண்டு லைன் இணையாக போகும். அது எப்போதுமே என்ன பண்ணாது, மீட் பண்ணவே பண்ணாது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு லைன் போயிட்டே தான் இருக்கும். தென் தே மஸ்ட் மீட் சம்வேர். அஃப்கோர்ஸ் தே கோ தர் வே ஆஃப்டர் மீட்டிங் டூ. சி த பிக்சர். இங்கே L1 L2 அந்த ரெண்டு லைனையும் பாருங்கள். ரெண்டும் என்ன இருக்குது, இன்டர்செக்டிங் லைன்ஸ், கிராஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் ரேஸ். வாட் அபவுட் லைன்ஸ் தட் எண்ட் ஆன் ஒன் சைட் பட் ப்ரொசீட் இன்ஃபினிட்லி ஆன் த அதர் சைட்? வி கால் தம் ரேஸ். தே ஆர் டினோட்டட் பை AB, PQ, MN. That is etc. The fixed end point of a ray is called the starting point. Here see the picture. இந்த பிக்சரை பாருங்கள். இதில் ஒரு சைடு வந்து ஃபினிஷ்ட் ஆகிருக்கும், எண்ட் ஆகிருக்கும், முடிஞ்சிருக்கும். அதில் அடுத்த சைடு கண்டினியூ ஆகிருக்கும், தொடர்ந்து இருக்கும். இதை தான் நம்ம ரேஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே கண்டினியூ ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா, முடிவுறும் புள்ளி, இதைத்தான் நம்ம தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது. See the picture. இங்கே AB பார்த்தீங்கன்னா ஏபி வந்து என்ன ஆகும், அது அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். ஏ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேயா? சி நெக்ஸ்ட் டூ ரேஸ். வித் டூ ரேஸ் வி ஹாவ் மோர் டு லேர்ன். தே கேன் பி பேரல் ஆர் இன்டர்செக்டிங். டூ ரேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இணையாகவும் போகும், கிராஸாகவும் இருக்கும். சரியா? டூ ரேஸ் மே ஹாவ் த சேம் ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ரெண்டு ரேவும் ஒரே பாயிண்ட்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சி த பிக்சர். Next take page number 71. See exercise 4.1. First one is fill in the blanks. A line through two end points A and B is denoted by dash. இப்போ ஏபிங்கிற லைன். ஸோ ஏபி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு போட்டு ரெண்டு பக்கமும் ஆரோ பண்ணும். தட் இஸ் எ லைன். சி செகண்ட் ஒன் எ லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட்டாக ரெண்டு பக்கமே ஃபினிஷ்ட் ஆகிருக்கும். எ லைன் செக்மெண்ட் ஃப்ரம் எ பாயிண்ட் பி to point A is denoted by Bலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏல முடிஞ்சது. BA போட்டு மேலே ஒரு லைன். இட்ஸ் எ லைன் செக்மெண்ட். தேர்டு ஒன் a ray has dash end points. ஒரு ரேக்கு எத்தனை end points இருக்கும்? only one end points. a ray has one end points. See second sum. How many line segment are there in the given line? Name them. இங்கே ஒரு லைன் கொடுத்து PABCQ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த எல்ன்ற லைனில் எத்தனை லைன் செக்மெண்ட் இருக்குது அப்படின்றது கேட்டிருக்காங்க. See the line segment. First one PA, second PB, third PC, fourth PQ, fifth AB, sixth AC, seventh AQ, eighth BQ, ninth BC, 10th CQ. Here 10 line segments here. Okay, yeah. Next, measure the following line segments. Students, you used a scale and mention the line. எவ்வளோ லைன் இருக்குது, எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணணும். சி ஃபஸ்ட்டு ஒன். ஹியர் XY line segment, it has 2.4 centimeter length. Students, next you measure in your scale. Remaining sum, you do it as your homework. Construct a line segment
using ruler and compass. See here, first one, AB equal to 7.5 centimeter. First used scale to mention 0 to 7.5 centimeter. Draw a line using with scale. This is a line segment of AB 7.5 centimeter. Remaining sum, you do it as your homework. Next, from the given figure, name the parallel line, intersecting lines, points of intersection. See the picture here, parallel line. Parallel line ரெண்டு லைன் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய லைனுக்கு பேர் தான் என்னது parallel line. Here see parallel lines CD parallel EF. Next CD parallel IJ. Next EF parallel IJ. Next intersecting lines. Intersecting என்னது cross ஆகிறது. AB cross CD. Second AB cross EF. Third AB cross IJ. Next AB crossed GH. Okay, next points of intersection. See the picture here, points P, Q and R are points of intersection. Next sum, from the given figure, name all the pairs of parallel lines, all pairs of intersecting lines, pair of lines whose points of intersection is V, point of intersection of the lines L2 and L3, points of intersection of the lines L1 and L5. See first question, all pairs of parallel lines. இங்கே parallel line என்னது L3 and L4, next L4 and L5, next L3 and L5. Second, all pairs of intersecting lines. See the picture, L1 intersecting L2, L1 and L3, L1 and L4, L1 and L5. Next L2 and L3, L2 and L4, L2 and L5. Third one, pair of lines whose points of intersection is V. See the picture, the V என்ற point எந்த intersection L1 and L2. Next fourth one, point of intersection of the lines L2 and L3. L2 L3 intersect ஆகக்கூடிய point என்னது? That is a Q. See the picture, L2 L3 எங்க joint ஆகுது? Q ல joint ஆகுது. Fifth one, point of intersection of the lines L1 and L5. L1 L5 meet பண்ற point என்னது? U. See the picture, இங்க பாருங்க, L1 L5 எங்க meet பண்ணுது? U ல meet பண்ணுது. Okay students, in this video you learnt line segment, two lines and rays. Exercise 4.1, write your max note and do as a homework. Okay students, next video you will learn angles. Thank you students.